Baby, இந்த குட் பாய்ஸ் எல்லாம் எனக்கு செட் ஆகாது baby. ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ உங்கள்கிட்ட அட்மிஷனை ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் ஏதோ ஒன்று நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணும் குயிக்காகவும் ஷார்ட்னு ஸ்வீட்டாகவும் பார்த்தலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப விஷயம் குயிக்காக பார்த்தலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டிட்டுக்கோங்க கைஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணி கொடுனாக்கா ஷோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் இந்த டைலாக் மாதிரி லிஸ்ட் தான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சில எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டெஸ்ட்டுக்கு வந்துக்குங்க. மேலே இருக்கா அந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட்டு கொடுத்துட்டு அடுத்த லிக்ஸ் நான் கொடுத்துருக்குண்ணா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்டு அப்படியே நீங்கள் பேஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ தான் நெக்ஸ்ட் பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் டெஸ்ட் இருக்கா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தா நீங்கள் பொருள் வந்து பார்த்தா அது இன்னும் நல்லா க்ளோவாக இருக்கும். ஸோ அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு சாங் மேலே இருக்கிற அது இமேஜ் டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஸோ மேலே சாஃப்ட்டுக்குள்ள ஒரு எஃபெக்ட் இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் டூப்ளிகேட் பண்ண அந்த லேயர் நம்ம கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷனை மட்டும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணால் ஸோ இப்போ பில்லு பார்த்த மாதிரி உங்களுக்கு எஃபெக்ட் கிடைச்சா இப்போ இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்து அடுத்த அந்த இமேஜ் டெஸ்ட்டில் வந்து பார்த்தா அப்படியே இந்த எஃபெக்டை நீங்கள் பேஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அந்த கப்பல் வந்து பார்த்தா பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். ஸோ அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணு பார்த்துலாமா. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. இப்போ ப்ளஸ் கொடுத்து மீடியா கொடுத்து இந்த இமேஜ் நான் வந்து பட்டன் மெட்டில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் வேணால் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே மூவ் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த இமேஜ் டெஸ்ட்டுக்கு மேலே வர மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிலாக்ஸை நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு இந்த இமேஜை நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண இந்த இமேஜை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு மூவார்சல் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சைஸுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பண்ணாக்க செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ அப்படி நீங்கள் பேக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் கலர் ரேட்டில் பிரைட்னஸ் காஸ்ட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேடு செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் பிரைட்னஸை மட்டும் லைட்டாக நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க போதும். ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிச்சா. ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு ஆட் பண்ண பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்து நேனஸ்ட் பிக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ உங்கள்கிட்ட நேனஸ்ட் பிக்கு இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ அப்படி உங்கள்கிட்ட பிக் இல்லைன்னா அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு நேனிஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஃபுல் கம்ப்ரஸிவ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மோஸ்டல் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு பிக்கு தகுந்த நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பிக்கு தகுந்த நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, என்கிட்ட ஆல்ரெடி பிக்கு இருக்குது, உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். நீங்கள் செட் பண்ண வச்சுட்டு பின்னாடி மேலே காலில் எக்ஸ்போர்ட் பண்ண இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கிரேப் ஃப்ரம் எக்ஸ்பென்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த பிக்கு நேனிஸில் கன்வெர்ட். இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்கள்கிட்ட பிக்கு இருந்துச்சுனாக்கு இதே சேம் மெத்தட் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு இப்போ நம்ம எடிட் பண்ண அந்த ப்ரிஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு லிரிக்ஸ் எல்லாம் முடிஞ்சா அதனால நம்ம அதே ஸ்கிப் பண்ணி விட்டு டேட்டா பிக் ஆட் பண்ணுறதுக்கு போய்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிலையில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் இருக்காது, அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒன் பண்ணால் பிக் ஆட் பண்ணினே போய்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு இந்த லைட் ப்ளூ லேயருக்கு வந்துக்கோங்க. ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாஸ் லேயருக்கு அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ளூ எங்கே இருக்குன்னு பாருங்கள், அந்த ப்ளூவை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அதே பாஸையும் கொடுத்து இந்த பேஸ் ஸ்டைல் கிளியர்மாக இருக்குது அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனை மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணால் ஸோ அந்த எஃபெக்ட் வந்து பண்ண இதில் ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த ப்ளூவிலையும் வந்து பண்ண இந்த எஃபெக்ட்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டுக்கோங்க. ஸோ அதான் இப்போ நாம் இந்த ப்ளூ கலர் லேயரில் நம்ம பிக் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லேயர் போய்க்கலாம். ஜஸ்ட்டு அதுக்கு நம்ம அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு இந்த கலஃபின்ற குட்டு ஸ்டாரிங் விட்டு இப்போ இங்கே நேனஸில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா. ஸோ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே காலில் ப்ளஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் கரெக்டாக அந்த எஃபெக்ட்டில் வந்து பண்ண பிக் ஆட் ஆயிரும். ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்தடுத்து அந்த ப்ளூ லேயரில் மட்டும் நீங்கள் வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, முடிஞ்சு. இப்போ நம்ம இந்த டார்க் ப்ளூ லேயருக்கு வந்துக்கலாம். ஜஸ்ட் அதுவும் அதே சேம் மெத்தட். ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாஸையும் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அந்த ப்ளூவை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அதே பாஸையும் கொடுத்து பேஸ்டல் கேர்மாக இருக்குது அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீடுக்கு நம்ம முன்னே ஆஃப் ஆகிட்டும். அப்படி ஆஃப் இல்லை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு
பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட் ஆயிரும். ஸோ இப்போ நாம் இதில் பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட ஒரே பிக் இருக்கிறதுனால தான் நான் வந்து பண்ணேன் எல்லாத்துலேயுமே ஒரே பிக் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட பிக் இருந்துச்சுனாக்க இப்போ நான் 2 எஃபெக்ட் சொல்லியிருக்கேன். ஸோ 2 எஃபெக்ட்டுக்கு ஒவ்வொரு பிக்கு நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். அது பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஓகே, இது முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் இருக்கா ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் போயிட்டு கலர்ஃபுல் கொடுத்து ஸ்டாரிங் விட்டு நாம் பிக்கை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, முடிச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 கலர் லேயர் கொடுத்துருவோம். ஜஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு பண்ண அதே சேம் மெத்தட் தான். ஜஸ்ட் எப்படின்னு பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு நம்ம அந்த லேயரை கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்து அடுத்தடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம பேஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நாம் இதில் பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆட் பண்ணுற பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்குங்க. ஏன்னா அப்போ வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஓகே, முடிச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இருக்குது. இதுவும் அதே சேம் மெத்தடில் காப்பி லேயர் கொடுத்து ஜஸ்ட்டு இன்னொரு எல்லோ கிளிக் போயிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்ட் இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணால் அந்த எஃபெக்ட் இதில் ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். இப்போ நாம் இதில் பிக்கை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது பிஜிஎம் வீடியோ ஏதாவது வேணால் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ண ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இப்போ அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த கலர்ஃபில் கொடுத்து ஸ்டாரிங் கொடுத்து நான் பிக்கு ஸ்டல்ல போய்ட்டு ப்ளஸ்ஸையும் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி உங்களுக்கு எஃபெக்ட்டு கிடைச்சின்னு இருக்காது. ஸோ எப்படி ஃபிக்ஸ் பண்ணு பார்த்துலாம். ஜஸ்ட்டு அதுக்கு கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் சர்ச்சில் டெய்ல்ஸ்ன்னு டைப் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் இருந்தால் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாண்ட் செட்டிங் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட்டு அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் கலர் இருக்குது. இதுவும் அதே சேம் மெத்தடில் நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேம் மெத்தடில் காப்பிலே கொடுத்து அடுத்தடுத்து பிளாக்கில் வந்து பணம் பேஸ்ட் ஸ்டைல்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நாம் இதில் பிக்கை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலர் இருக்குது. இதுவும் அதே சேம் மெத்தடில் காப்பிலே கொடுத்து இதில் பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்துக்கலாம். ஓகே, முடிஞ்சு நெக்ஸ்ட்டு ஃபைனலி இந்த ஆரஞ்சு கலர் இருக்கா. ஸோ இதில் நீங்கள் எப்பவும் போல் பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்குங்க. சொல்லலாம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே கொடுக்குற முன்னேர் கொடுத்துருக்க வேண்டாம், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் எப்படில 10 மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் எக்ஸிட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் மேலே செட்டிங் இதை கிளிக் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் 60 மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys.